நட்சத்திரங்கள் மட்டுமே சாட்சி நின்ற அந்த இரவு கடல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அமைதியாக இருந்தது. கப்பலின் இயந்திரம் மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த ஒலி உறங்க வைக்கும் ஒரு தாலாட்டு போல தோன்றியது. பயணிகளில் சிலர் மேல்தளத்தில் நின்று நிலவின் ஒளிபடிந்த கடலின் அழகை ரசித்தனர். கடல் ஒரு விதமான அமைதியாயிருந்தது. அந்த அமைதி சற்று அதிகமாகத்தான் இருந்தது. காற்று இல்லை, அலைகள் இல்லை, மீன்கள் தாவும் சத்தம் கூட கேட்கவில்லை. அந்த அமைதியே, அந்த உணர முடியாத மௌனமே பயத்தின் முதல் அடையாளம் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. ஒரு கூர்மையான சத்தம் ஒலிக்க வேண்டாத நேரத்தில், ஒலிக்க கூடாத இடத்தில் ஒரு குளிர்ந்த காற்றோட்டம் கப்பலின் மீது பாய்ந்தது. பயணிகள் சிலர் அதை கவனித்தனர். வானத்தின் தூரத்தில் கருமை நிற மேகங்கள் சுழன்றபடி அவர்களிடம் விரைந்து வந்தன. கேப்டன் திடீரென வானத்தை நோக்கினார். அவரின் கண்களில் ஒரு நொடிக்கு தெரிந்த அந்த பதட்டம், அது பயணிகளின் மனதையும் குலைத்தது. அமைதியாயிருந்த கடல் மெதுவாக மூச்சு விட ஆரம்பித்தது. ஆனால் அது மனித மூச்சு இல்லை. கடல் உயிர் பெற்று உறக்கத்தில் இருந்து விழித்தது போல.